அசோசியேஷன் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து பாயிண்ட்ஸ் அடிப்படையில் தான் நல்ல பிளேயரோ எந்த பிளேயராக இருந்தாலும் அன்னைக்கு வந்து என்ன பாயிண்டில் வந்து இது பண்ணுறாங்களோ அவங்கள தான் நம்ம வந்து அடுத்த செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க. ஸோ அதில் எப்படின்னா பாயிண்ட் வைஸ் வந்து நிறைய பிளேயர்ஸ் நல்ல பிளேயர்ஸும் என்ன ஆச்சு, அன்னைக்கு அவங்களுக்கு பேட் லக். ஸோ அதனால் வந்து பாயிண்ட்ஸு கம்மியாக இருந்துச்சு. ஓகேயா? ஸோ அப்போது அதுலேயும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்தவங்களும் அதில் இருந்தாங்க. ஆனால் இதில் ட்விஸ்ட் என்னென்னா, கம்மியாக பாயிண்ட்ஸ் எடுத்தவங்க எல்லாம் வந்து அடுத்து வந்து கேம்பில் இருந்தாங்க. ஓகேவா? அடுத்து ஒரு 30 பேர் லிஸ்ட் போடுவாங்க இல்லையா, அந்த 30 பேர் லிஸ்ட்டில் கம்மியாக பாயிண்ட்ஸ் எடுத்தவங்க எல்லாமே வந்து அந்த 30 பேர் லிஸ்ட்டில் வந்தாங்க. அதாவது நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்தவங்களும் அந்த 30 பேரில் இல்லை. ஸோ இதுதான் வந்து அன்னைக்கு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மைனஸ். அதாவது இந்த அசோசியேஷன் மேலே வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இல்லாமல் போனது அன்னைக்கு தான்.